ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2 விதமான சட்னி தான். வழக்கமான சட்னி இல்லாமல் காய்கறியில் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். நான் ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன். நிறைய பீர்க்கங்காய் எடுத்தால் இனிப்பு அதிகமாகிடும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். இந்த மிளகாய் காரம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மிளகாய் சேர்த்துட்டு, காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்த்துப்போம். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பீர்க்கங்காயை தோல் கூடவே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு நம்ம தோல் வச்சே சட்னி செய்வோம். அந்த வீடியோ கூட என்னோடய சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண பீர்க்கங்காயை அதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பீர்க்கங்காய் நம்மளுக்கு நல்லா வேகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேக வச்சுட்டு அந்த தோலெலாம் கலர் மாறி இருக்கும், உங்களுக்கே தெரியும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கூட்டெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வெந்து வர மாதிரி ஆஃப் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடை மிளகாய் வச்சு செய்ய போகிறோம். இதில் நேச்சுரலாகவே ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அது கூட காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு பல் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். குடைமிளகாயை கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வெந்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ரீன் கலர் கேப்சிகம்க்கு சேர்க்குறத விட புளி கொஞ்சம் இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் ஒரு புளிப்பு சுவை இருக்கும் ரெட் கலர் கேப்சிகம் சாப்பிடும்போதே. இதை வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தால் சூப்பரான சட்னி ரெடி. இந்த இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.